சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகை நயன்தாராவுக்கு எதிராக தனுஷ் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் உள்ளது. அதன்படி நடிகை நயன்தாராவின் ஆவணப்படம் கடந்த மாதம் அவரின் பிறந்த நாளை ஒட்டி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் ரிலீஸ் ஆனது. இந்த ஆவணப்படத்தில் தன்னுடைய சினிமா வாழ்க்கை முதல் காதல், கல்யாணம் வரை அனைத்தையும் பற்றியும் பேசியிருந்தார் நயன்தாரா. கடந்த 2022ஆம் ஆண்டே எடுத்து முடிக்கப்பட்ட இந்த ஆவணப்படம் 2 ஆண்டுகளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது ஏன் என்கின்ற கேள்வி பலர் மத்தியில் இருந்தது. அதற்கு கடந்த மாதம் தான் விடையும் கிடைத்தது. அதன்படி நயன்தாரா விக்னேஷ் சிவனின் காதல் கதை நானும் ரவுடிதான் படத்தில் இருந்து தொடங்கியது என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த படத்தில் இடம்பெற்ற காதல் பாடல்கள் அனைத்தையும் நயன்தாரா மீது உள்ள காதலை வெளிப்படுத்தும் விதமாக விக்னேஷ் சிவன் எழுதியிருந்தார். இதனால் இந்த படத்தின் பாடல் வரிகளை தனது ஆவணப்படத்தில் பயன்படுத்த விரும்பிய நயன்தாரா அதற்காக நானும் ரவுடிதான் படத்தின் தயாரிப்பாளர் தனுஷையும் அணுகியிருக்கிறார். ஆனால் அதற்கு தடையில்லா சான்றிதழ் வழங்க மறுத்துள்ளார் தனுஷ். இதனால் அந்த பாடல் காட்சிகள் இல்லாமல் தனது ஆவணப்படத்தை கடந்த நவம்பர் 18ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் ரிலீஸ் செய்தார் நயன்தாரா. அந்த ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட சில காட்சிகள் இடம்பெற்று இருந்தன. இதனால் அனுமதியின்றி அந்த காட்சிகளை பயன்படுத்தியதற்காக ரூபாய் 10 கோடி நஷ்டஈடு வழங்க கோரி நயன்தாராவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருந்தார் தனுஷ். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக ஜனவரி 8ஆம் தேதிக்குள் நயன்தாரா, விக்னேஷ் சிவன் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அன்றைய தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்று இந்த வழக்கின் இறுதி விசாரணை நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நயன்தாரா என்ன விளக்கம் கொடுக்க போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.